இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்க்ரீன் வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது. நாங்கள் ஒரு சில வீடியோக்கள் பார்ப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணி எடுக்கணும், அதை டவுன்லோட் பண்ணலாமே இருக்கும். அந்த வீடியோவை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது என்றதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட ஃபோன் எடுத்து அதில் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கொள்ளுங்க. போயிட்டு அதில் சர்ச் பண்ணுங்கள், ஜூசி ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இதே மாதிரி வரும். இதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நிறைய ஆப் வரும். இதில் பார்த்தீங்களா இருந்தால் கீழே இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், எக்ஸ் ரெக்கார்டர்னு. இதை பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. இந்த ஆப்பை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். வேறு இருக்குது, பார்த்து பேரை பார்த்து வடிவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. சிலது வேலை செய்யலை, அதால் தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இருந்தால் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, அது கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. கொடுத்துட்டாலும் ஒன்று கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, கேட்குற எல்லாத்துக்கும் மேலே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி தான் வரும். இதை பார்த்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா 1லேருந்து 1 மட்டும் ஓடும். ஓகே, இப்போ ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட ஃபோன்லேயே சைடில் இருக்குது ஒரு ரவுண்ட் மாதிரி. அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இப்போ நான் காட்டுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் சும்மா ஒரு ஆப்புக்குள்ளே போகணுன்னா நான் எடிட் பண்ணுற ஆப் தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ அதை கொடுத்தோம்னா ஓகே, அது சேவ் ஆகிட்டு போய் கலரிக்க பார்த்தோம்னா அந்த வீடியோ இருக்கும். பாருங்கள், நாங்கள் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் போன இது ரெக்கார்டிங் அப்படியே ஓடுது. ரெக்கார்ட் ஆகிருக்கு தானே, அது அப்படியே போகுது. இப்போ அந்த ஆப் பற்றின ஒரு சில இதுகள் என்னென்ன செட்டிங் இருக்கணும். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வெளியிலேருந்து நான் இப்போ கதைக்கிற மாதிரியே ரெக்கார்டிங்கும் இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட ஃபோனில் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோட சவுண்ட் மட்டும் கேட்குற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து தண்டிக்கொள்ளுங்க. இதில் இப்போ வீடியோண்ட குவாலிட்டி அதுகளை செட் பண்ணி விடலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. கிளியராக வேணுமெண்டா பார்த்து கொடுத்தீங்கன்னா எம்பி கூட வரும். அதாவது இப்போ நாங்கள் கதைக்கிறது எவ்வளோ இது ரெக்கார்டிங் இருக்கணுமன்ற அந்த அளவு பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. நடுவில் விட்டிங்கன்னா கணக்காக இருக்கும். மற்ற இதில் ஒரு சில செட்டிங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது உங்கள் ஃபோனில் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியல. நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது வேலை செய்யுதா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிரியோசனமாக இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.